Hello students, welcome to our 7th science class. Students, இந்த வீடியோவில் term 2ல unit 3ல crystallization அப்படிங்கிற ப்ராசஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Crystallization. Take about 100 ml of water and add copper sulfate to the water. 100 ml of water எடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் சால்ட்டை அதில் ஆட் பண்ணுறோம் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங். நம்ம காப்பர் சல்ஃபேட் சால்ட்டை எது வரைக்கும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் சல்ஃபேட் வாட்டரில் டிசால்வ் ஆகாத வரைக்கும், தட் இஸ் எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் காப்பர் சல்ஃபேட் ஆட் பண்ணுறோம். when it becomes insoluble நம்ம ஸ்டாப் பண்ணுறோம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படிங்கிறது நோ மோர் சொல்யூட் கேன் பி ஆடட் இன் த சொல்யூஷன். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் சொல்யூட்டை ஆட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மோர் சொல்யூட் ஆட் பண்ண முடியும். ஸோ அகெயின் நம்ம காப்பர் சல்ஃபேட் அங்கே ஆட் பண்ணுறோம். இப்போவும் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்சாலுபிள் ஆகிற வரைக்கும், அதாவது காப்பர் சல்ஃபேட் அதில் டிசால்வ் ஆகாத வரைக்கும் நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங்கோட ஆட் பண்ணுறோம் வித் ஹீட் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுறோம். இப்போ காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் நமக்கு வந்து ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டில் ஆகிற வரைக்கும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஃபில்டர் பண்ணி இந்த சொல்யூஷனை நம்ம கூல் பண்ண போகிறோம். ஸோ when it becomes insoluble stop. சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கிடச்சிருது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். டிசால்வ் ஆகாத காப்பர் சல்ஃபேட்டை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ராடில் இந்த மாதிரி வயரை கட்டி அதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை கூல் பண்ணுற விடுதோம். இந்த சொல்யூஷன் வந்து கூல் பண்ண வைக்கிறோம். allow the solution to cool. ஆஃப்டர் ஒன் டேக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதில் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். காப்பர் சல்ஃபேட்டோட கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறத நம்மளால் பார்க்கலாம். நம்ம வந்து இதில் பார்க்க முடியும். காப்பர் சல்ஃபேட்டோட கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஆஃப்டர் 3 டேஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலை வெளியில் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். காப்பர் சல்ஃபேட்டோட கிறிஸ்டல்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ the process of cooling a hot concentrated solution of a substance to obtain crystals is called crystallization. ஸோ இந்த மாதிரி ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனை கூல் பண்ணி அதில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சொல்யூட்டோட கிறிஸ்டல்ஸை அப்டைன் பண்ணக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். Salt in sea water can be separated by evaporation, but it is not a good technique because the dissolved impurities do not get removed in this process. Students, sea வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய சால்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணுறோம். பட் அந்த செப்பரேட் பண்ண சால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்யூரிட்டிஸ் கலந்துருக்கும். ஸோ பியோர் சால்ட்டை அப்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸை தான் யூஸ் பண்ண முடியும். ஃபர்தர் த கிறிஸ்டல்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் அப்டைன்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன் ஆர் ஸ்மால். ஸோ எவாப்ரேஷன்ஸ் மூலமாக நம்ம அப்டைன் பண்ண உப்போட கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும். த ஷேப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் cannot be seen clearly. So the solid substances are usually purified by the process of crystallization. ஸோ பொதுவாக சாலிட் சப்ஸ்டன்சஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் ப்யூரிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் கேன் பி அப்டைன்டு பை கிறிஸ்டலைசேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில் நமக்கு லார்ஜ் சைஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ கிறிஸ்டலைசேஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் அண்ட் அஸ் எ மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஸோ கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நமக்கு செப்பரேஷன் ப்ராசஸாகவும் யூஸ் ஆகுது, பியூரிஃபிகேஷன் ப்ராசஸாகவும் யூஸ் ஆகுது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸில்
தெர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸும் என்ன ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகலை. தெர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் திஸ் ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இட் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.